வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மாளிகை அப்படின்ற பீரியடிக் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது தமிழ் படம் தான், ஆனா தமிழ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகல. ஹிந்தில டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூடியூப்லயே படம் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டில் கூட இருக்கு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க சின்ன பசங்க இருக்காங்கல்ல, பாட்டி கிட்ட கதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு புக்கையும் இந்த பசங்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த புக்ல இருக்க கதையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. எது இந்த புக்கான்ற மாதிரி பாட்டியும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த புக் ரொம்ப ஆபத்தான புக்கு. இந்த புக்கு எப்படி உங்க கைக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. இந்த புக்கை எழுதினவர் மர்மமான முறையில இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி படிச்ச நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. பாட்டியும் இந்த புக்கை படிச்சிருக்காங்க. அந்த கதை தெரியும் போல, அதனால தான் பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா பசங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்றேன்ற மாதிரி பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. அப்போ ஒரு பொண்ணு இருக்கல்ல, கேண்டிலை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறா. பாட்டி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்றேன்ற மாதிரி பாட்டியும் கதையை ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் மாளிகைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஒரு பகுதியில கிரைம் நடக்கிறது தெரிஞ்சு ஏசிபி சாந்தின்றவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஏசிபின்னு சொன்னா ஆம்பளை வருவான்னு பார்த்தா என்ன பொம்பளை வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாங்க. எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அடி வாங்கின இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பா இருக்கு. கன்னை வச்சு ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ண பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் லைட்டா விலகிடுவாங்க. பக்கத்துல இருக்க ஒரு ஆபீசர் மேலதான் பட்டிருக்கும். இப்ப இதையே சாக்கா வச்சு ஹீரோயின் இருக்காங்கல்ல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் எப்பவுமே என்கவுண்டர்ல எல்லாரோட கதையை முடிப்பாங்க. அப்படிதான் இப்பயும் முடிச்சிருக்காங்க. சாந்தி வேலை பார்க்குற இடத்துல இப்படி இருந்தாலும் வீட்டுல அப்படி இருக்க மாட்டா, அப்படியே ஆப்போசிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. வீட்டுல மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஹீரோயின் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு அப்படிதான் சொல்லுவா, இருந்தாலும் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. இப்பதான் கமிஷனரை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு குமார் அப்படின்றது. இவர் இருக்கார்ல, இப்ப வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. எனக்கு தினமும் பிரஷரா இருக்கு, இந்த சாந்தியால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் கமிஷனருக்கு மேல் இடத்துல இருந்து போன் கால் வருது. இவரை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க தொடர்ச்சியா என்கவுண்டரா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி தான் மேல் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு சாந்தி வந்திருக்காங்க. இவர் தான் வரவே சொல்லியிருப்பாரு. இங்க நான் தான் கமிஷனர், ஆனா எனக்கு மரியாதையே தர மாட்டேற, என்கவுண்டர் எதுக்காக சும்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் வேணும்ட்டே பண்றது இல்ல, அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணும்போது வேற வழி இல்லாம தான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த கதை சொல்றதெல்லாம் நிறுத்துமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் கூட இருக்க ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் பேரு பாண்டி அப்படின்றது. கூட இருக்க கான்ஸ்டபிள் லேடியை லவ் பண்ணுவாரு. அவங்க கிட்ட பயங்கரமா இவர் ஃப்ளர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருப்பாங்க. அது சார்ந்துதான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இவனுங்க தான் ரேப் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களுக்காக ஒரு பெரிய லாயர் ஆஜராவறாரு. அவர் இருக்கார்ல, இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, இவங்களை ஏமாத்தி மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வாதாடுறாரு. இப்ப கேஸ் அந்த 3 பேர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. சீக்கிரமே அவங்க ரிலீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்க தான் ரேப் பண்ணோம், ஆனா எங்களை உங்களால எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களே ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சாந்தி கிட்ட கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. சாந்திக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது கோவமா இருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பி எங்களோட வேலையை காட்ட ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமா சாந்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இவங்க கமிஷனர் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேரையும் சாந்தி என்கவுண்டர்ல சாவடிச்சிருக்காங்க போல. இந்த வாட்டி என்ன கதை சொல்ல போற அப்படின்ற மாதிரி கமிஷனர் கேட்கிறாரு. அவங்க தப்பிச்சு ஓடினாங்க, எங்களையும் அட்டாக் பண்ணாங்க, வேற வழி இல்லாம தான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்னும் எத்தனை வாட்டிமா இதே கதையை சொல்லுவ, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா சொல்றாரு. நீங்க ஆக்ஷனே எடுத்தாலும் பரவாயில்ல சார், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு துணி கடைக்கு தான் பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு பெருசா விருப்பமே இல்ல, அவங்க பாட்டுக்கு போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பொண்ணுக்கு ஒரு சாரி பார்த்திருக்காங்க. இந்த சாரி உனக்கு கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சாரி எல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டாங்க. எனக்காக கட்டிப்பாரு, மேலேயே கூட கட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே அந்த சாரியை கட்டிட்டு இருக்காங்க. இந்த கடையோட ஓனர் பையன் இருக்கான்ல, ஹீரோயினுக்கு தெரியாம அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கட்டி முடிச்சோட பேரண்ட்ஸ் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கு, வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க.
அந்த வீடியோ எடுத்த பையன் இருக்கான்ல சைலண்டா இங்க இருந்து கிளம்புறான். ஈரின் அவன் வீடியோ எடுத்ததை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நார்மலா அவன் போகும்போது பாக்குறாங்க. வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அந்த பையன் இப்போ ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ள வந்து பொத்துன்னு விழுறான். எதிர யாரோ நடந்து வராங்க போல. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சிட்டு இருக்கான். யாரை பார்த்து இப்படி கெஞ்சிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியல. வந்த நபர் இருக்கார்ல, ஏதோ ஒரு ரசாயனத்தை இந்த பையனை முழுங்க வைக்கிறாரு. அதை முழுங்கணும்னு இவன் உடம்பெல்லாம் கருக ஆரம்பிக்குது. இவன் எலும்பு கூட தான் இந்த இடத்துல இருக்கு. என்கவுண்டர் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கல. இது சார்ந்த மீடியாட்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கமிஷனரோ கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஈரின் வராங்க. ஈரின் எதுவுமே பேசாம சைலண்டா உள்ள போறாங்க. ஏன்னா ஒரு மீட்டிங்காக கமிஷனர் தான் இந்த இடத்துக்கு வரவே வச்சிருப்பாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய கோட்டை வீடு இருக்கு. அந்த கோட்டை வீடு பாலடைஞ்ச மாதிரி தான் பல வருஷமா இருந்துட்டு இருக்கு. அங்க போறவங்களாம் மர்மமான முறையில இறந்து போறாங்க. அவங்க எலும்பு கூடு மட்டும் தான் கிடைக்குது. எப்படி இப்படி சாவுறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி தான் பேசுறாங்க. இங்க மர்மமா நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு ஒரு டிவி சேனலுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஷோ எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஒரு நபர் இங்க எங்க பேய் இருக்கு, எங்கேயுமே இல்லன்ற மாதிரிலாம் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு எதிரவும் யாரோ வராங்க. இவரை கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் பல பேர் இறந்து போயிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒருத்தன் இறந்து போயிருக்கான். அதனால இந்த கேஸ்ல நம்ம ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். இந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ண போற அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்றாங்க. ஈரினோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு கழுகு நமக்கு காட்டுறாங்க. அந்த கழுகு ஈரின் வீட்டுக்கு வந்து ஈரினை பார்த்துட்டு இருக்கு. ஈரின் காஞ்சிபுரத்துக்கு போனல, அதுக்காக இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த கழுகு வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்கு. இவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த கழுகு கிளம்பிடும். அதனால இவங்க கழுக பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப கிளம்பலான்ற மாதிரி கீழே இறங்கி வராங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது அம்மாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க எப்பதான் பேச போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. வேணும்ட்டே நிறைய சின்ன பசங்களெல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அந்த சின்ன பசங்க கிட்ட பேசுற மாதிரி பொண்ணு கிட்ட பேசுறாங்க. நீங்களாவது காலகாலத்துல கல்யாணம் பண்ணுங்க, இப்படியே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணை இன்டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது பொண்ணுக்குமே நல்லா தெரியுது. இப்பதான் பொண்ணு ஒரு விஷயத்த வீட்டுல சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேரு விஷ்ணு அப்படின்றது. விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஓகே தான், நீங்க பார்த்து பேசி முடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பேரண்ட்ஸுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஈரின் காஞ்சிபுரம் தானே போறாங்க. அங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் வீட்டுல ஸ்டே பண்ற மாதிரி தான் இவங்களுக்கு பிளான் இருக்கும். இவங்க மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, கூட அந்த 2 அசிஸ்டன்ட்களும் வந்திருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காங்க. ஈரினும் அந்த கோட்டையை பத்தி கேக்குறாங்க. அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, நான் அந்த பக்கமே போனதில்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஈரின் ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த வீட்டை நோக்கி கழுகு பறந்து வந்துட்டு இருக்கு. ஈரின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கழுகு இருக்கு பாத்தீங்களா, ஜன்னல் வழியா இவங்களை கவனிச்சிட்டு இருக்கு. யாரோ கவனிச்சிட்டு இருக்க மாதிரியே இவங்களுக்கு தோணுது. படுத்துட்டு இருக்க இவங்களுமே முழிச்சிடுறாங்க. யாரோ கவனிச்ச மாதிரி இருந்ததே அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னா கழுகு கொஞ்சம் தள்ளி போயிருது. சரி படுப்போன்ற மாதிரி இவங்க திரும்பி படுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் வராததுனால இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனா என்னன்ற மாதிரி நடக்கிறாங்க. கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் நடந்து போறாங்க. எதுக்காக பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போறாங்க, பேய் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் பசங்க கேட்கறாங்க. என்கிட்ட நடுவுல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி இவங்க நடந்து போறாங்க. அந்த கோட்டை கிட்ட தான் வந்துடுறாங்க. கோட்டை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கு வராங்க. நம்ம எப்படி இங்க வந்தோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி வந்துட்டோம், சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுத்தி பாக்குறாங்க. அப்ப சாந்தாலா சாந்தாலான்னு யாரோ கூப்பிடுற மாதிரியே இவங்களுக்கு சவுண்டு கேக்குது. யாரு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு யாரையோ அடிக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கோட்டைக்கே போயிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவா தான் இருக்கும். ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. இப்ப ஈரினும் காலையில சமயம் போலீஸ் காஸ்டியூம்ல அந்த கோட்டைக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப கோட்டைக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு இவங்க உண்மையிலேயே உள்ள வந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கோட்டையில இருந்து குதிச்சு ஒருத்தர் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவரை எலும்பு கூட மாறி இருக்காரு. அதனால டீமுக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து அந்த பாடி எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்க இருந்து கொண்டு போறாங்க. சீக்கிரமே ரிப்போர்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட சொல்றாங்க. கமிஷனர் தான் வந்திருக்க ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாரு. கமிஷனருக்கு பெருசா எதுவுமே பிடிபட மாட்டேங்குது. ஈரின் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அதை பத்தி பேசணும், கிளம்பி வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்ப கரண்ட் வந்துருது. கரண்ட் வந்துருச்சு, நம்ம வேலையை பார்ப்போம் கிளம்ப போறாங்க. அதெல்லாம் முடியாது, மீதி கதையை சொல்லுங்கன்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சதுல, அதோட கையில ஒரு துணி கிடைச்சிருக்கும். அது கில்லரோட துணியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த துணி ரெடி பண்ற மிஷின் இருக்குல்ல, 80 வருஷத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. எப்படி அந்த துணி புதுசா இப்பயும் இருக்குன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி கில்லரோட பிளட் கிடைச்சிருக்கு. அந்த பிளட் சாதாரண பிளட் இல்ல, ரொம்ப வித்தியாசமான பிளட். யாராலையும் அந்த பிளட்டை பத்தி சரியா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா இல்ல அமானுஷமா ஏதோ இருக்கு, நீ தாமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
கவலைப்படாதீங்க சார், இதுக்கு காரணமானவங்கள சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் ஒரு நபரை பிடிச்சிருக்கிறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அவர் பேரு விஷ்ணு அப்படின்றது. இப்ப பேரண்ட்ஸும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப ஐயர் இருக்கார்ல, இவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த ஈகிள் இவரை ஃபாலோ பண்ணுது. அவர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. சட்டுன்னு அவர் கிட்ட போய் பயம்புத்திடுது. கண்ட்ரோல் இல்லாம அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாரியில வண்டியை இடிச்சிடுறாரு. அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இந்த கல்யாணம் ஆனது அந்த கழுகுக்கு சுத்தமா பிடிக்கல போல. ஈரின் உடனே டியூட்டிக்கு ரெடி ஆயிடுறாங்க. இப்பயே போணுமா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸை இருக்க வைக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவ போட்டோம் சப்போர்ட்டிவா நானும் கூட போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்கள ஏத்துக்கிறாங்க. சோ இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. போற வழியில பசிக்குது, அதனால ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஈரினுக்கு போன் கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. ஒரு காருக்கு பக்கத்துல நின்னுதான் இவங்க போன் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கும்பல் இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணை கார்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரினை பத்தி தெரியும், அதனால ஈரினுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல ஈரின் கவனிச்சிடுறாங்க. கண்ணாடியை உடைச்சு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த கேங் இருக்காங்கல்ல, ஈரினை போட்டு அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரின் அடியே வாங்குறாங்க. அதை ஈர கவனிச்சிடுறாரு. ஈரினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இவரும் சண்டை போடுறாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்ப டீமுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. இவங்க மேற்கொண்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு வீட்டுல இவங்க 2 பேருமே மாத்தி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது அந்த ஃப்ரெண்டு கவனிக்கிறாங்கல்ல, பரவாயில்ல 2 பேருமே ரொம்ப அந்யூன்யமா தான் இருக்கீங்க, எப்படி ஒரே ரூம்ல தான் படுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பாதுகாப்புக்காக வெளியே படுத்துடுறாரு. இவர் படுத்துட்டு இருக்கிறத அந்த கழுகு பார்த்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னு தெரியல, இவர் வசியான மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் நடக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சுய நினைவுக்கு வராரு. நம்ம எப்படி இங்க வந்தோன்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஈரின் போட்டோ மாதிரியே யாரோட போட்டோவும் இருக்கு. என்ன ஈரின் போட்டோ மாதிரியே இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சட்டன் ஈரின் மாதிரியே யாரோ எதிர வந்துடுறாங்க. அவங்க பேர் தான் சாந்தாலா போல. அந்த சாந்தாலா இவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன அட்டாக் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா சாந்தாலா இருக்காங்கல்ல, இவர் கதையை முடிச்சிடுறாங்க. இது எல்லாமே ஈரினுக்கு தான் கனவா வந்திருக்கும். ஈரின் சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. அது நிஜத்திலயும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்புறாங்க. அங்க வந்தோடனே இவங்களை சாந்தாலான்னு யாரோ கூப்பிடுற மாதிரியே இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி அங்க இருக்க ஒரு இடத்தை பாக்குறாங்க. இங்கதான் சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தோன்றத ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. விக்ரமாதித்யா அப்படின்ற ஒரு மன்னர் தான் ஆட்சிலாம் செஞ்சிருப்பாரு. இவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. எதிர்நாட்டு மன்னர் இருக்காரு பாத்தீங்களா, போட்டிக்கு வர தயாரா, மோதி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என் பையனை தான் நான் அனுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மன்னர் கிட்ட இருந்து ஒரு வீரம் வருவான், இவங்க சைட்ல இருந்து ஒரு வீரம் போனோம். அதுக்காக இவர் பையனை சூஸ் பண்றாரு. பையனோட பேரு விஷ்ணுவர்தன் அப்படின்றது. அவர் இருக்கார்ல, நான் ரெடின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிரசன்ட்ல விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அதே மாதிரி தான் இந்த விஷ்ணுவர்தனும் இருக்காரு. இப்ப 2 பேருமே சண்டைக்கு தயாராயிடுறாங்க. அந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல விஷ்ணுவர்தன் இருக்கார்ல, அவங்க கிட்ட பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. அப்பவும் இதை பதட்டமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா போக போக விஷ்ணுவர்தன் இருக்கார்ல, அவன் எப்படிலாம் சண்டை போடுறான் அப்படின்றத கவனிச்சிடுறாரு. அவனுக்கு ஏத்த மாதிரி சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு. இவர் ஜெயிச்சதுனால அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவருக்கு மாலெல்லாம் போட்டு விடுறாரு. அதே மாதிரி பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, சீக்கிரமா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த விக்ரம் ஆதித்யனை பொறுத்த வரைக்கும் பல மனைவிகள் இருப்பாங்க. அதே மாதிரி இவர் எப்பவுமே இளமையா இருப்பாரு. இவர் இளமைக்கான காரணம் என்னன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்ப மன்னர் கிட்ட வேற ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களால விவசாயம் போதுமான அளவு பண்ண முடியல, தண்ணி பிரச்சனை இருக்கு, நீங்க தான் இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. விக்ரம் ஆதித்யா கூட எப்பவுமே ஒரு கழுகு இருக்கும். அதுதான் பிரசன்ட்ல நமக்கு காட்டுற கழுகா இருக்கும். ஆக்சுவலா இவங்க நட்பு மன்னர்களா இருப்பாங்கல்ல, அவங்க ஹெல்ப் பண்ணா இந்த விஷயத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நைட்டு நேரம் மட்டும் விக்ரம் ஆதித்யா இருக்கார்ல, சில அகோரிகளை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த அகோரிகள்னால தான் இவர் இன்னும் இளமையா இருக்காரு. இவர் சாவே இல்லாத மாதிரி வாழ்க்கை வாழணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்காக சில விஷயங்களை பண்ண வைப்பாங்க. இவரோட ஆயுசை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீயும் உயிரோட இருப்பன்ற மாதிரி அந்த கழுகை பார்த்து சொல்றாரு. இது வரைக்கும் இவர் பண்ணியிருக்கிறதுக்கே இன்னும் 100 வருஷத்துக்கு மேல இவர் உயிர் வாழ்வாரு. அதை தாண்டியும் நான் உயிர் வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துல பிறந்த ஒரு பொண்ணு கூட நீ ஒன்னா இருக்கணும், ஒரு நாள் நைட்டு ஒன்னா இருந்தா போதும், நீ நினைக்கிற மாதிரியே நீ வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பொண்ணை பார்க்கும்போது சில உணர்வெல்லாம் உனக்கு தோணும், ரொம்ப ஒளி வீசுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நறுமணம்லாம் உனக்கு ரொம்ப வரும், இதை வச்சு அந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன், சாவே இல்லாதவனா மாறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நட்பு மன்னர்கள் கிட்ட இருந்து தண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சாரு பாத்தீங்களா. அதுக்கு சம்பந்தம் பண்ணாதான் அவங்க தண்ணி தரதுக்கு வசதியா இருக்கும்ன்ற மாதிரி ஐடியா தராங்க. அதுக்கு என்ன, என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஷ்ணுவர்தன் இருக்கார்ல, நாட்டு மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்களான்ற மாதிரி ஒரு பயணம் மேற்கொண்டிருப்பாரு. அந்த பயணம் மேற்கொள்ளும் போதுதான் இவர் சாந்தாலான்னு ஒருத்தங்களை பாக்குறாரு. அவங்களுமே ஒரு இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தள்ளி இருந்து அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சட்டுன்னு வலிக்கு விழ போறாங்க. இவர் சரியான நேரத்துல வந்து அவங்கள காப்பாத்திடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே கண்ணோட கண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கல்ல, இவரை விட்டு விலகி நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பார்த்தோன்னே அவங்களை ரொம்ப பிடிச்சிருது. அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா அவங்கள பத்தி எதுவுமே சொல்லாம வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ மாமா கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இப்ப மாமா கிட்ட தான் பார்த்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்றாரு. சாந்தாலாவோட ஒவ்வொரு பாகத்தையும் மாமா கிட்ட வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்காரு. நான் கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மாமா என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரு ஜமீனு நம்மள சாப்பிட்டு போறதுக்காக வர சொல்லியிருக்காரு, நம்ம அவர் வீட்டுல சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சாப்பிடுறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் சாந்தாலா இருக்காங்க. ஜமீனோட பொண்ணா தான் சாந்தாலா இருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, அவங்களையே கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த ஜமீனும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. விஷ்ணுவர்தனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சாந்தாலாவை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நிலவை பார்த்தா கூட அங்க கூட அவங்க தான் தெரியுறாங்க. இவருக்கு தூக்கம் சுத்தமா வரல. அவங்கள போய் பாப்போன்ற மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் இங்க இருந்தே எழுப்பி விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க மேல பூவெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க முழிச்சிடுறாங்க. இங்க என்ன பண்றீங்க, போங்கன்னு சொல்றாங்க. வெளியே வான்ற மாதிரி இவர் வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. அவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கும். அதை பத்திலாம் சொல்றாங்க. நான் சீக்கிரமே என்னோட அப்பா கிட்ட பேசுறேன், உன்னை வந்து கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போதைக்கு இந்த மோதிரத்தை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டுலாம் விடுறாரு. விஷ்ணுவர்தன் பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாருல, அதனால அப்பா விக்ரமாதித்யாவும் இவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் விஷ்ணுவர்தனும் லவ் பண்றதை பத்தி சொல்றாரு. இதை கேட்டோன்னா அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அப்பா ஆல்ரெடி கல்யாணத்துக்கு பேசிலாம் முடிச்சிருப்பாரு. நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிடுறாரு. இருந்தாலும் விக்ரமாதித்யாவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை வர வச்சு பேசினா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணை வர வச்சு பேசலாம், ஆனா நான் பார்த்த பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டாரு. சரி கூட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சாந்தாலாவை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. சாந்தாலாவை பார்க்கும்போது அந்த அகோரிங்க சொன்னது இவருக்கு தோணுது. ஒவ்வொரு விஷயமா நடக்குது. கண்டிப்பா நம்ம தேடிட்டு இருக்க பொண்ணு இவதான், இவளே நம்ம முன்னாடி வந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷப்படுறாரு. இவர் சாந்தாலாவை தொட்டுலாம் பார்த்துட்டு இருக்காரு. மாமனாருன்ற முறையில தொட்டு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவர் காஜில தான் தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணத்துல சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன மன்னர் முடிவை மாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீ பண்ணணும், ஒரு நாள் நைட்டு மட்டும் என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற சாந்தாலா பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்க விஷ்ணுவர்தனுமே ஷாக் ஆயிடுறாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரே ஒரு அகோரி மட்டும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன் அப்பா அப்படி என்ன கேட்டுட்டாரு, அவர் நினைச்சது நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற விஷ்ணுவர்தனுக்கு கோவம் வருது. அந்த அகோரியோட கதையை முடிச்சிடுறாரு. இதை பாக்குற மன்னருக்கு விஷ்ணுவர்தன் மேல கோவம் வருது. சட்டனா வாள் எடுத்து பையனை அட்டாக் பண்றாரு. பையனை ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிடுறாரு. இதெல்லாம் பக்கத்துல இருக்க ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விஷ்ணுவர்தனை எழுப்ப பாக்குறாங்க. ஆனா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வந்துருது. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. விட மாட்டேன்னு விக்ரமாதித்யா பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க ஒரு ஃபால்ஸ் கிட்ட வந்துடுறாங்க. செத்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி குதிச்சிடுறாங்க. இதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப நான் நினைச்ச விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் திரும்பி அகோரி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவ இன்னும் 100 வருஷம் கழிச்சு இன்னொரு ஜென்மம் எடுத்து இந்த பூமியில பிறந்து வருவா. அப்ப கூட நீ உயிரோட தான் இருப்ப. இந்த வயசுக்கு அவ வரும்போது அவளை நீ அடையணும். நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் நைட்டு மட்டும் இவ கூட நீ ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ சாவே இல்லாதவனா மாறிடுவே அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஈரனோட மைண்டுக்குள்ள இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அங்க இருக்க சாந்தாலாவோட போட்டோவை பார்த்திருப்பாங்க. அப்படிதான் இவங்க மைண்டுக்குள்ள இதெல்லாம் ஓடி இருக்கும். அதே மாதிரி உண்மையிலேயே விஷ்ணு காயப்பட்ட மாதிரி இருப்பாரு. அவர் இப்ப கண் முழிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பக்கத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. விஷ்ணுவுமே உண்மையா என்ன நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சாந்தாலா போட்டோவை பார்த்து ஷாக் தான் ஆயிருப்பாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு அந்த விக்ரமாதித்யா வந்துடுறாரு. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. வந்தவர் இவரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிருப்பாரு. ஈரன் கூட யாரு சேர்றதும் விக்ரமாதித்யாவுக்கு பிடிக்காது. அதனால தான் தப்பா வீடியோ எடுத்தவனோட கதையை முடிச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் விஷ்ணுவை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிருக்காரு. இவங்களுக்கு ஞாபகம் வந்த மாதிரி விஷ்ணுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இவங்க தான் விஷ்ணு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
விஷ்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. விக்ரமாதித்யா தான் இதை பண்ணிட்டு இருக்கான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனை எப்படி பிடிக்கிறது, நம்மளால பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச சாமியாரை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல இருக்க ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அந்த சாமியாருக்கு இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இவங்களை பத்திலாம் சொல்லிட்டாரு. அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஐடியாவையும் தராரு. என்ன ஐடியா தராரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சாந்தாலா கெட்டப்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க விக்ரமாதித்யா எங்க இருந்தாலும் வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க தொடர்ச்சியா கூப்பிட்டு இருக்கிறதுனால விக்ரமாதித்யாவும் இவங்களுக்கு எதிர வந்துடுறாரு. விக்ரமாதித்யா ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணாரு பாத்தீங்களா, அது இந்த நாளா தான் இருக்கும். நீயே என் முன்னாடி வந்துட்ட, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணிச்சிட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அந்த அகோரிங்க கூட சேர்ந்து தவம் பண்ணிட்டு தான் ஒன்னா இருக்க மாதிரி பிளான் இருக்கும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா இவங்களை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாரு. இவங்களும் விடு விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு அகோரிங்களை எல்லாம் வர வச்சிடுறாரு. அவங்க கூட சேர்ந்த மாதிரி பூச்செல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சுத்திட்டு இருக்க கோளுங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டுல வர மாதிரி இருக்கு. ஈரன் இந்த இடத்துக்கு ஒரு ஐடியாவோட தான் வந்திருப்பாங்க. கையில ஒரு ஆயுதத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. அது மூலியமா இவங்களோட கை கட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா சாமியாரங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த டைம்ல தான் அவன் கதையை நீ முடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க மாற்ற மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த விக்ரமாதித்யா கூட சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அகோரிங்க மந்திரம் பண்றது இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி சாமியாருங்க வேற ஒரு பக்கம் மந்திரம் பண்றாங்க. அது ஈரனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரன் ஒரு ஸ்டேஜ்ல இவர்கிட்ட பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு விஷ்ணு வந்துடுறாரு. விஷ்ணுவர்தனா மாறிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரன் என்ன பண்றாங்கன்னா அவரோட தலையை துண்டா வெட்டிடுறாங்க. அந்த தலை கூட இவங்களை பார்த்து சிரிக்குது. கண்டிப்பா நான் திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. அதெல்லாம் இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப விஷ்ணுவர்தன் கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்தை விட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த விக்ரமாதித்யா திரும்பி வருவானா அப்படின்ற மாதிரி பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருக்கு தெரியும், இதோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இப்ப இடி இடிக்கிற சவுண்ட்லாம் கேக்குது. இடி இடிக்குது, நீங்க எல்லாம் போய் படுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் படுக்கிறதுக்காக அனுப்பி விடுறாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா. இதை கவனிக்கிற பாட்டி இருக்காங்கல்ல, என்ன படுக்க போகாம இருக்க, சீக்கிரமா படுக்க போன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு அப்பயும் போக மாட்டா, திரும்பி பிரம்ம பிடிச்ச மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கா. இவதான் இந்த ஜென்மத்துல சாந்தாலாவா பிறந்திருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த விக்ரமாதித்யாவும் ஒரு அவதாரம் எடுத்துடுறாரு போல. ஏன்னா யாரோ ஒரு அரசவையில நடந்து வந்து சீட்ல உட்கார்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஃபேஸ காட்டுறதுக்கு முன்னாடியே இந்த சீனை நமக்கு முடிச்சிடுறாங்க. அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் இந்த படத்தை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.